வணக்கம். மனம் அற்புதமாக தானே இயங்குது. இதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் ஒரு செயல் செய்யறதுக்கு மனம் இல்லைன்னா எப்படி செயல் செய்வீங்க? மனம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக தானே இருக்குது. எதனால மனம் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது? எதை பயன்படுத்தணும், எதை நிறுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், எப்போ நிறுத்தணும், இதுதான் தெரியல. அது தன்னிச்சையாக இயங்குது. இப்போ நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு காரோ பைக்கோ இருக்குது. இதை நீங்கள் இயக்குறீங்க. எப்போ இயக்கணும்னு உங்களுக்கு தெரியுது, எப்போ நிறுத்தணும்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க, திடீர்னு பிரேக் போடவும் உங்களுக்கு தெரியுது. அதனால தான் நீங்கள் அதை சிறப்பாக இயக்குறீங்க இல்லையா? பிரேக் இல்லைன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இயக்குவீங்க? அதை இயக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த மனதுக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் மற்ற அத்தனை தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சாலும் அதை எப்படி நிறுத்துறது, எப்படி இயக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதை அற்புதமாக இயக்குவீங்க. இந்த மனதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இது உங்களை ஒரு நல்ல நோக்கத்துக்கு கொண்டு போயிடும். இல்லை அப்படின்னா அது தன்னிச்சையாக இயங்கிட்டே போனால் ரெண்டு விஷயத்துக்கு கொண்டு போயிடும். ஒன்று பைத்தியமாக்கிடும், சிந்திச்சுட்டே போகும். ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டிப்ரெஷன், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கொண்டு போகும். இன்னொன்று தற்கொலை கொண்டு போயிடும். அதுக்கு தெரியாது நிற்கிறதுக்கு. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சுது. முதல்ல ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது மனதை வச்சு ஒரு விஷயம் பிளான் பண்ணோம், அதை சக்ஸஸ் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. மனது அப்போ அருமையானதாக இருந்துச்சு, நம்ம சிந்திக்கிறது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு, அது ஒன்னோட நீங்கள் முடிச்சிட்டிங்க, அடுத்து இன்னொன்று சிந்திச்சிங்க, நல்லா வந்துச்சு. ஆனால் இப்போ அது தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அதனால உங்களுக்குள்ள பெரிய பாதிப்பாயிடுச்சு. இப்போ அதை மறுபடியும் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு நிறைய விதமாக இந்த வகுப்பு வடிவமைச்சு வச்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாரிட்டி வேணும். எதுக்கு சிந்திக்கணும், எதுக்கு சிந்திக்கக்கூடாது, எது தன்னிச்சையாக நடக்குது, நடக்காதது, இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் இந்த மனதை நிறுத்துகிற ஒரு கருவியும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அற்புதமாக இயக்குவீங்க.